ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவர் ஆஃப் லென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம். பவர் அப்படின்னம்னாவே அந்த லென்ஸுக்குள்ளார நம்ம லைட் ரேஸ் அனுப்பும் பொழுது அந்த லைட் ரேஸை அந்த லென்ஸ் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுது, அந்த பெண்டிங் தான் நாம இங்க பத்தி படிக்க போறோம். ஆக்சுவலா அதுதான் இந்த இடத்துல அந்த லென்ஸினுடைய பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்காக இங்க என்ன பண்றோம் பாருங்க, பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலா ஒரு லைட் ரேஸ் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலா இந்த இடத்துல லென்ஸ் இல்லைன்னா இந்த லைட் ரேஸ் ஸ்ட்ரெயிட்டா தான் போயிருக்கணும். லென்ஸ் இருக்கங்காட்டியும் பேரலா வரக்கூடிய லைட் ரேஸ் கண்டிப்பா எதன் வழியா தான் போகும்? ஃபோக்கஸ் வழியா போகும். அப்ப இப்படி போகக்கூடிய லைட் ரேஸை இந்த அளவுக்கு லைட் ரேஸ் இந்த அளவுக்கு லென்ஸ் நமக்கு பெண்ட் பண்ணிருச்சு. ஸோ அப்ப இந்த குவான்டிட்டியை தான் நம்ம பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினிஷன் என்னன்னா டிகிரி ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆர் டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பை எ லென்ஸ். அதைத்தான் நம்ம வந்து பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். பாருங்க, இப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஆங்கிள் டெல்டானா இந்த ஆங்கிளும் நமக்கு டெல்டாவா தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். இந்த ட்ரையாங்கிள்ல பாருங்க, நான் tan கண்டுபிடிக்க போறேன். tan டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடோட பை அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு இங்க என்னவா இருக்குதுன்னா ஃபோக்கல் லென்த்தா இருக்கு. இப்போ இந்த h வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டோம்னா 1 அப்படிங்கிறது ஆப்டிக் சென்டர்ல இருந்து யூனிட் டிஸ்டன்ஸ்ல இந்த லைட் ரேஸ் அப்ளை பண்றோம். அதுதான் இதனுடைய மீனிங். அதனாலதான் இங்க 1 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறோம். அப்போ 1/f அப்படின்னு வந்துரு. இஃப் டெல்டா இஸ் ஈக்குவல் டு வெரி ஸ்மால் அப்படின்னம்னா tan டெல்டா இஸ் நியர்லி ஈக்குவல் டு tan டெல்டா இஸ் நியர்லி ஈக்குவல் டு டெல்டா அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அந்த டெல்டா வேல்யூ இங்க அப்ளை tan டெல்டாவுக்கு பதிலாக வெறும் டெல்டா மட்டும் அப்ளை பண்ணோம்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1/f அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த டெல்டா அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆர் கன்வர்ஜென்ஸ், அதுதான் பவர். ஸோ அப்போ இந்த டெல்டா இஸ் ஈக்குவல் டு பவர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதுல இருந்து செகண்ட் டெஃபினிஷன் நம்ம டிரைவ் பண்ணிடலாம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் இஸ் கால்ட் ஆல்சோ பவர். தென் நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் என்ன அப்படின்னம்னா டயாப்டர். அதனுடைய சிம்பிள் கேபிட்டல் டின்னு சொல்லுவோம். இதுல இருந்து நமக்கு டிஃபைன் 1 டயாப்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1 டயாப்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் 1 மீட்டரா இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்ஸினுடைய பவர் நமக்கு 1 டயாப்டரா இருக்கும். அப்போ 1 டயாப்டரும் 1 மீட்டர் இன்வர்ஸும் ஈக்குவல். தேங்க்யூ.